வணக்கம் தோழர்களே. முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் பயணத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இப்போ தான் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் அவர்களை பற்றி பேசினாலே தமிழ்நாடு அரசுக்கு பிடிக்காது, அவதூறு பரப்புகிறாங்க, பொய்யான வதந்திகளை பரப்புகிறாங்க என்று குற்றம் சாட்டி கேஸ் போடுறாங்க, சேனலை முடக்குறாங்க. அப்புறம் ஏன் இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க என்று கேட்கலாம். பட் நமது சேனலில் அவதூறு பரப்ப போவதில்லை, வதந்தியும் பரப்ப போவதில்லை. உண்மையை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். உண்மையை மட்டும்தான் பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்தை பற்றி உண்மையான கருத்தை மட்டும்தான் நம்ம சேனலில் கொண்டு வருவோம். மற்றபடி அவதூறும் பரப்ப மாட்டோம், பொய்யான செய்திகளையும் நம்ம சேனலில் பேச மாட்டோம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பேச வேண்டியது என்னன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை அரசியல்வாதியாக பார்க்காமல் நடிகராகவே பார்க்கும் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் தாவேக தலைவர் விஜய் அவர்களை நடிகராகவே பார்க்கும் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள். தளபதி விஜய் அவர்களே சொல்லிட்டாப்புல, நான் சினிமாவில் நடிக்க போவதில்லை, இனிமேல் நான் சினிமாங்கிறது கிடையாது, நான் அரசியலுக்கு வரப்போறேன், என்னை வாழ வைத்த மக்களுக்காக நல்லாட்சி கொடுக்கணும், நேர்மையாக இருக்கணும் என்று சொல்லி தான் அரசியல் பயணத்தை தொடர்ந்தாப்புல. பட் இளம் தொண்டர்கள் 18 வயசு 19 வயசு இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் ரசிகராகவே தான் இருக்காங்க. தளபதி விஜயை நடிகராகவே தான் பார்க்குறாங்க, அரசியல்வாதியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அரசியல்வாதியாக பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் சொல் பேச்சையும் அந்த கட்சியுடைய சொல் பேச்சையும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. மற்ற கட்சியினர்கள், மற்ற கட்சி தலைவர்கள் தாவேக தலைவர் விஜய் அவர்களையும் அந்த கட்சியினரையும் விமர்சனமே வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா கட்சிக்காரர்களும் சொல்கிறாங்க, எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க, தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு கிடையாது. தலைமை பண்பு இருந்திருந்தால் அவரது தொண்டர்கள் ரசிகர்களாகவே இப்போ வரைக்கும் இருக்க மாட்டாங்க, தொண்டர்களாக செயல்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு விமர்சனம் வைக்கிறாங்க மற்ற கட்சியினர்கள், மற்ற கட்சி தலைவர்கள். அவங்க விமர்சனம் வைக்கிறது கரெக்டாக தான் சொல்லுவி. ஏன்னா ஒரு சில பேர், ஒரு சில தாவேக தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சோசியல் மீடியாவில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்தை அப்படியே எடுத்து எடிட் பண்ணி மாஸ் பண்ணுற பேரில் ஒன்று பண்ணிக்கிருக்காங்க. அப்படி மட்டும் இனிமேல் நடக்கவே கூடாது. ஒரு உண்மையான தொண்டன்னா மக்களுக்கு எதிரான வர கருத்துக்களுக்கு பதிலடி தரணும், மக்களுக்கு உண்மையான ஒரு கருத்துக்களை கொண்டு செல்லணும். ரெண்டாவது, அந்த கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதையும் கேட்டுக்கணும், அந்த கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையும் கேட்டுக்கணும். அப்படி கேட்டுக்கிட்டாதான் மக்கள் மீது வலுவான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறும். இல்லை என்றால் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை வரும்போது அவர் வண்டி பின்னாடியே வந்து கீழே விழுவாங்க. ரெண்டாவது, 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா கரூர் சம்பவத்தில், அந்த 41 பேரில் 8 குழந்தைகளும் இறந்திருக்க மாட்டாங்க. தாவேக சைட்லேருந்து எல்லா ரூல்ஸையும் போட்டுட்டு வராங்க. மக்கள் பாதுகாப்புக்காக குழந்தைகள் வரக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது, பெண்களும் வரக்கூடாது, வயதான முதியவர்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இனிமேலாவது கேளுங்க நண்பா. ஏன்னா நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, அன்னைக்கான நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது. இப்போ பாருங்க, தேவையில்லாமல் 41 பேரில் 8 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா நம்ம சாக போறோம்னு? தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், அந்த கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. ஒரு உண்மையான தொண்டனா என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணுங்க. தலைவர் விஜய் அவர்களே சொல்லிப்பாப்புல, நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காப்புல. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்க. தயவு செய்து தேவையில்லாத வேலைலாம் நீங்கள் பார்க்காதீங்க. இன்னும் 7 இல்லாட்டி 8 மாதமாக தான் இருக்குது எலெக்ஷன் வர்றதுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க, ஓட்டா மாறுமா, ஓட்டா மாறுமா, இது ரசிகர் கூட்டம், ஓட்டா மாறாது, இது கூத்தாடி கூட்டம், ஓட்டாலாம் மாறாது அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கான பதில 2026 எலெக்ஷன்ல நீங்க கொடுத்தே ஆகணும். ஒரு உண்மையான மக்களாட்சினா என்னன்னு மற்ற கட்சியினர்களுக்கு 2026 தமிழக வெற்றி கழகம் காமிக்கணும். அதுக்கு நீங்க இப்போதுல இருந்து ஒரு உண்மையான தொண்டனா இருந்து செயல்படணும்.